அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்லாவுடைய பெரிய கிருபையில இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம். இறைவன் தந்த அமானத் பொறுப்பு நமது உடல் நலம் தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணா பாருங்க. அல்லாஹ் தாலா நமக்கு அல்லாவுடைய பெரிய கிருபையில நிறைய உலகத்துல வாழ்றதுக்கு வாய்ப்பு வசதிகள் நிறைய கொடுத்துருக்குறான். இருந்து கூட அவன் நம்மளை எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னாக்கா, எல்லாம் கொடுத்து கூட நம்ம என்ன சொல்றாங்க நம்மளை பத்தி, மனிதன் நஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்றான். அது எப்படின்னு பாருங்க. காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும் நற்செயல்கள் புரிந்து கொண்டும் மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் பொறுமையை கடைப்பிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களை தவிர, அதாவது சத்தியத்தை எடுத்து சொல்லியே பொறுமையோடு இருக்காங்களா அவங்கள தவறான்னு சொல்லி சொல்லும் போது, அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பொறுமையை பத்தி அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு சொல்றாங்க நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பொறுமையை கடைப்பிடிச்சு ஒவ்வொரு இதையும் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு அல்லாஹ் தாலா உங்கள் உடல் அல்லாஹ் உங்களிடம் ஒப்படைத்த ஒரு அமானத் பொறுப்பு. அதை பாதுகாப்பது ஒரு இபாதத்து. பணத்தை மட்டும் சேமிக்காதீர்கள், உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வருமானம் மட்டுமல்ல, உங்கள் இருப்பும் அவசியம், மிகவும் அவசியம் சொல்லலாம். அப்ப நம்ம சம்பாத்தியத்துல போகும்போது நம்ம நிறைய கவனங்கள் பூரா என்னன்னாக்கா நம்ம வாழ்வாதாரத்தை பத்தியே இருக்குது. நமக்கு பின்னால வர சந்தைகளுக்கு அதை சேர்க்கணும், அது பண்ணணும், அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கணுங்கிற மாதிரியே நம்ம போயிட்டு இருக்க முடிய, நம்மளையே உடல்நலத்தை பார்த்துக்கணும். நம்ம நம்மள எந்த அளவுக்கு இருக்கிறது நம்ம சிந்திக்க தவறிடுறோம். அதாவது இந்த மாதிரி இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, உடல் ஆரோக்கியத்தை வச்சுதான் நமக்கு எல்லாமே, சோறை வச்சுதான் சித்திரமே. அதாவது நம்ம சம்பாத்தின்னு போகும்போது உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்ய தவறிடுறோம். அதனால நிறைய பாதிப்புகளை பின்னால சந்திக்கிறோம் நிறைய பேர் நம்ம கண் கூட பார்க்கிறோம். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைச்சம் உள்ளவர் செல்வந்தராக இருப்பதில் தவறில்லை. ஆனால் இரையச்சம் உள்ளவருக்கு செல்வத்தை விட உடல் ஆரோக்கியம் சிறந்தது. மேலும் நல்ல மனநிலை இருப்பது ஒரு அருளாகும். சஹீஹ் சுனன் இப்னு மஜால 2141 ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதா வருது, ஹதீஸ் வருது. அப்ப நமக்கு நம்ம பணம் வசதி வாய்ப்பு இருக்கிறது தப்பு இல்லை, தாராளமா இருக்கலாம். நல்லபடியா அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துல நம்ம இருக்கிறது தவறு கிடையாது. அது ஆனா அதே நேரத்துல உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பார்க்கணும்ல. உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்கறது அதுவும் நமக்கு கடமை இருக்குல்ல. அதை வச்சுதான் நம்ம மற்ற எல்லாமே நம்ம அதுல கோட்டை விட்டுறோம். எப்படி சொன்னா, நம்ம பலரை கம்பேர் பண்றதுல வர கோளாறு தான் அது. அவனை மாதிரி இல்லையே இவனை மாதிரி இல்லையேன்னு நினைக்கிறதே பெரிய தவறு. முதல்ல நமக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் என்ன, அதை நம்ம அது ஒழுங்கான முறையில் நம்ம பார்க்கணும் ஒழிய, அதை விட்டு போட்டுட்டு நிறைய ஒவ்வொரு இதுலையுமே எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருந்தாக்க உடம்புடைய ஆரோக்கியத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துறது மறந்து போயிடும் முதல்ல. அப்புறம் என்னன்னாக்க குத்துது கொலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் நம்ம சிந்திக்கலாம். அப்ப சிந்திச்சு என்ன பிரயோஜனம்? அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். பாருங்க, ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க பாருங்க, செல்வம் என்பது ஏராளமான உலக ஆதாய பொருட்களை கொண்டிருப்பதல்ல, மாறாக உண்மையான செல்வம் என்பது மனதின் செல்வமே, அதாவது மன நிறைவும் போதும் என்ற மனப்பான்மையுமே ஆகும். அறிவிப்பு அபூ ஹுரைராவுடைய சஹீஹ் அபூ முப்பராத்துல வருது, 276வது வசனமா அது ஹதீஸா வருது. அப்ப நமக்கு போதுங்கிற மனசு வரணுங்க. முதல்ல போதுங்கிற மனசு வர்றதுன்னா நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குத நிரப்பமா கொடுத்துருக்கும் போது அதையும் குறைகாணே நமக்கு இது பத்தலைன்னு சொன்னா பத்தலைன்னு போகக்கூடாது. முதல்ல அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கானா அல்ஹம்துலில்லாஹ், அதை நம்ம நிரப்பமா நினைச்சுக்கணும். முதல்ல அதை விட்டு போட்டுட்டு ஒவ்வொன்றையும் நம்ம குறை காணும் போது நம்மளே நமக்கு கவனிக்காம விட்டுறோம். ஒரு இதுல பாருங்க, பொதுவாக வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, நீங்கள் எவ்வளவு தூரம் முன்னேறினாலும் ஒரு கட்டத்தில் உங்கள் ஓட்டம் நின்றாக வேண்டும், உங்கள் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்தாக வேண்டும். எனவே உங்கள் வாழ்க்கையை இறைவனுக்கு பிரியமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவதுங்க, நம்ம எப்ப பிறந்தோமோ அப்பயே நம்முடைய முடிவு எழுதப்பட்டு விட்டுருச்சு. அப்ப இடைப்பட்ட காலத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு வழி கட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்றதை விட்டு போட்டுட்டு மற்றவங்களை கம்பேர் பண்றது தவறு முதல்ல. இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்ம எல்லா வகையிலுமே பாதிக்கப்பட்டு மன நிம்மதி இல்லாம, சேர்த்தும் பிரயோஜனம் இல்லாம, சேர்த்ததை அனுபவிக்க முடியாத நிலையில நம்ம போயிடுறது. இது நம்ம நிறைய பேர் நம்ம கூட பார்க்கத்தானே செய்யறோம். அது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா? பாருங்க, பொறுமை ரொம்ப அவசியங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, பொறுமை வார்த்தையில, வாழ்க்கையில, வாகனத்துல 3 விதத்துல பார்க்கணும்.
வாழ்க்கை வார்த்தையில வந்துக்கிட்டு வார்த்தையை எப்படி விடணும்னு சொன்னா சில நேரத்தில் வந்துக்கிட்டு பொறுமை இழந்து வந்துட்டு சில நேரத்தில் வார்த்தையில விட்டுறோம். அதனால வந்துக்கிட்டு ஏற்படுற பாதிப்பு இருக்குவாங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ நஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு வார்த்தை முன்ன பின்ன வந்துட்டாலே அதாவது நம்மளாலவே கணிக்க முடியாத அளவில் போயிடுது சம்பவங்கள் எல்லாம். அதாவது இந்த வார்த்தையை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறிஞ்சு போகுது. இந்த வார்த்தையை சொல்லிட்டானே குடுக்கலாங்க நின்று போகுது. எல்லா வகையிலுமே வந்து நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு போகுது. அதனால வந்து வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்துக்கிட்டு வாழ்க்கையிலையும் விட்டு கொடுத்து போகணும். அதாவது குடும்பத்துல 1008% வரத்து செய்யும். எல்லாம் வரும். வந்தா கூட நம்ம வந்துட்டு நம்ம தலைமையில இருக்குமா நம்ம வந்துக்கிட்டு பொறுமையை சொல்லணும், பொறுமையை கை கொள்ளணும், பொறுமையா நம்ம போயிட்டோம்னு சொல்லலாம். எல்லா வகையான விஷயங்களும் வந்து சால்வ் ஆயிடுது. அதனால வந்துக்கிட்டு நம்ம அதையும் நம்ம கெடுக்கலாம். அதே மாதிரி வாகனத்துல போகும்போதும் பொறுமையை கை கொள்ளணும். ஒருத்தர் முன்னா போனேன் அவனை பின்னால போய் நம்ம வேகமா போனோம் அவனோட முந்தர ரேசா வச்சு நடத்துறோம் நம்ம. அதனால வந்து நமக்கு வந்துட்டு பொறுமையை கை கொண்டு எங்க போகணும், எந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கிறது முறையா போகணும். அதை ஓட்டி போட்டுட்டு முந்திரத்துல யாரும் அவார்டு கொடுக்க போறதில்லை. அதே நேரத்தில் வந்து அதனால பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா யாரும் பார்ப்பாங்க. அதனால வந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனமா ஒவ்வொரு இதில் இருக்கணும். நம்ம வந்து முழுமையா முதல்ல பொறுமையை தொழுகையோட விஷயங்கள் பாருங்க. ரசூல் அல்லாஹ்வுடைய கலாம்ல வருது பாருங்க. திருக்குறான்ல 2வது அத்தியாயம் 153வது வருஷமா வருது. நம்பிக்கை கொண்டவரே பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி எடுங்கள். அல்லாஹ் பொறுமையாளரும் இருக்கிறான். நம்மளோட பொறுமையாளர் இருந்தாத்தே நம்ம கூட அல்லா இருப்பான். இல்லைன்னு சொன்னா அல்லா ஒதுங்கிடுவான். நம்ம வந்து பொறுமை இழந்து எல்லாத்தையும் இழந்துருவோம். மதி இழந்துருவோம், எல்லாமே இழந்துருவோம். அப்புறம் வந்துக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால வந்துக்கிட்டு பொறுமையை கை கொண்டு நம்ம எல்லா வகையிலுமே வெற்றி அடைகிறதுக்கு அல்லாஹ் தாழ்த்த துவா செய்வோம். அல்லாஹ் நன்மையாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.